ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. இன்றைக்கி காலையிலே சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. போட்டதும் தான் போட்டேன், ஒரு டார்பால் கட்டி ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. இப்போ அதிலெல்லாம் நல்ல வேலிடான கண்டென்ட் நிறையா இருக்குங்க. ஒன்று நான் சொல்கிறேன். அதில் வந்த ஒரு கமெண்ட் தான் இது. நாய்வாலே நிமித்த முடியாது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், உங்களோட ஃபேமிலியை பார்க்க வேண்டியது இருக்கும், உங்களோட பர்சனலாக 1008 ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்குக்கு இடையில் ஏதோ ஒரு நாய் போகுது அப்படின்னா அதனோட வால் சுருண்டு இருக்கலாம், நீண்டு இருக்கலாம், இல்லை உருண்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அந்த உங்களுக்குள்ள பர்சனலான வேலை, உங்களோட உழைப்பெல்லாம் விட்டுட்டு அந்த நாய் வாலை நிமிக்கணும்னு நீங்கள் ஏன் ஆசைப்படுறீங்க? தப்பு தானே? அந்த நாய் உங்ககிட்ட கேட்டுச்சா, என் வாலை நீ நிமித்த விடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய மேதாவிகள், இதுக்கெல்லாம் நம்ம பதில் அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா, சாக்கடைக்கு மேலே கல்லை தூக்கி போட்டால் அது எங்கள் மேலே தான் தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, சும்மா இருக்கக்கூடிய சாக்கடையில் நீ ஏன் கல்லை தூக்கி போடுற? அதுக்கப்புறம் அது உன் மேலே தெரிச்சிருச்சுன்னா அதுக்கு நீ ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு பதில் கொடுக்குறது மாதிரி, சாக்கடை மேலே கல்லை தூக்கி போட்டால் நம்ம மேலே தான் தெரிக்கும்னு. சாக்கடை என் மேலே கல்லை தூக்கி போட்டுன்னு சொல்லவும் இல்லை, நான் தான் தேடிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது அது உன் மேலே தெரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது என்னது, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது எங்கேயோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் நாயை குளிப்பாட்டுற? சரி, குளிப்பாட்டுறதோட விடு, நீ ஏன் நடு வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிற? அது உங்ககிட்ட கேட்டுச்சா? கேட்கல தானே? எதுக்கு இதை தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு சம்மந்தமே இல்லாத ஒன்று கூட சம்மந்தப்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் நான் தெளிவாக பேசிட்டேன்னு நினச்சிக்கோங்களா. உனக்கு ரொம்ப திமிரு, உனக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி. ஏங்க, நீங்கள் எப்படிலாம் சொல்கிறத விடவுமா எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு புரியலை. சரி, நீங்கள் அப்படியே இருங்க. உங்கள் வீட்டு பக்கமாக நாய் போச்சுன்னாக்கி உங்களோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அந்த நாய் வேலை போய் நிமிர்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கமாக ஏதாவது நாய் வந்துச்சுன்னா அதை குளிப்பாட்டி கொண்டு நடு வீட்டில் கொண்டு வைங்க. நாய் வேலை நிமிக்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் சும்மா கிடக்கக்கூடிய சாக்கடையில் கள்ள தூக்கி எறியணும்னு நினைக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாயை குளிப்பாட்டி கொண்டு நடு வீட்டில் வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு அந்த வேலைகள் செய்யும்போது உங்களுக்கு நிறைய டைம் என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். ஓகேவா? அந்த டைமை உங்களோட வளர்ச்சிக்கு என்ன செய்யுங்க, பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.